ஒரு அழகான மழைக்காலத்துல ஆதிலட்சுமிங்கிற பாட்டி சொந்தமா நண்டு சூப்பு கடையை நடத்தி வந்தாங்க. அந்த கிராம மக்கள் எல்லாத்துக்குமே மழைக்காலம்னால அதிகமா ஜலதோஷம் பிடிக்க ஆரம்பிச்சது. அதனால இந்த பாட்டி கிட்ட தான் நைட்டு நைட்டு வந்து சூப்பு வாங்கி குடிப்பாங்க. என்னடா இது, மழை நின்ன படக்கானா? ராத்திரியும் மழை பெய்யுது, பகலையும் மழை பெய்யுது. எப்படிதான் ஒரு மனுஷன் பொழப்ப பார்க்க முடியும்? இப்படியே நின்றுக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது போல. பேசாமல் போய் நண்டை பிடிக்க கிளம்பிட வேண்டியதுதான். அந்த பாட்டி சொந்தமா வயல் வச்சிருந்தனால அதுல வர நண்டுகளையே பிடிப்பாங்க. அந்த நண்டுகளை பிடிச்சு பாதியை சூப் வச்சுட்டு மிச்சத்தை 65 போட்டு வைப்பாங்க. அதே மாதிரி அன்னைக்கு அந்த வயக்காட்டுக்குள்ள போய் அந்த நண்டுகளை எல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய நண்டு இருக்குது, எல்லாத்தையும் இன்னைக்கு பிடிச்சி போட வேண்டியதுதான். நல்லா மொரட்டு மொரட்டு நண்டாத்தான் இருக்குது. இங்கனக்குள்ளேயே இருந்து நல்லா வளர்ந்துட்டியாக்கோ சாப்பிட்டு சாப்பிட்டு. எனக்கு லாபம்தான். அப்பா, எல்லா நண்டையும் பிடிச்சாச்சு. அப்படியே பம்பு செட்டில் ஒரு கழுவிட்டு போயிடுவோம். கொஞ்சம் வேலையாச்சும் மிச்சமாகும். அந்த பாட்டி அந்த பம்பு செட்டில் எல்லா நண்டுகளையும் வச்சு கழுவிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா நண்டுகளையும் கழுவிட்டு அந்த நண்டுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்கு போய் சூப்பு வைக்கவும் ஆரம்பிச்சாங்க. அந்த பாட்டி வைக்கிற சூப்பு மனம் அந்த ஊர் ஃபுல்லாக அடிக்கும். அந்த அளவுக்கு அந்த பாட்டி அந்த நண்டு சூப்பை ரொம்ப சுவையாக வச்சு தருவாங்க. வழக்க போல் அந்த நண்டு சூப்பு கடையும் போட்டாங்க. அந்த மழை மட்டும் நின்ன மாதிரியே இல்லை. அதனால ஒரு கூடாரத்தை போட்டு அதே இடத்துல உக்காந்துட்டாங்க. என்னம்மா ஆதிலட்சுமி, நண்டு சூப்பு கடை போட்டுட்ட போல. ரொம்ப ஜலதோஷமாக இருக்கு. என்னால் ஒன்றுமே முடியல. எப்படியாவது இந்த மழையில் வந்தாச்சும் உன் சூப்பை கொஞ்சம் வாங்கி குடிச்சதா நிம்மதியாக இருக்குந்தா மழையில் பரவாயில்லன்ட்டு வந்தேம்மா இங்கே. எனக்கு ஒரு சூப்பை கொடு, அது கூடவே ஒரு நண்டையும் பொரிச்சு கொடு. ஐயய்யா, ரொம்ப ஜலதோஷம் பிடிச்சிக்கிச்சாயா? பாவம், இரும்பிக்கிட்டே கிடக்குறீங்க. சரி சரி, கொஞ்சம் பொறுங்க, எடுத்து தரேன். பாட்டி, அம்மா ஜலதோஷம் பிடிச்சிருக்குன்னு உங்ககிட்ட போய் சூப்பு வாங்கி குடிக்க சொன்னாங்க. எனக்கும் ஒரு சூப்பும் நண்டு வேணும் பாட்டி, சீக்கிரம் கொடுங்க. எல்லாருமே அந்த நண்டு சூப்பையும் நண்டு 65யும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏன்பா, மழை தான் பெய்யுதில்ல, தட்டோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கூட சாப்பிடுங்க. நாளைக்கு வந்து தட்டை கொடுங்க. ஏன்னா மழை ரொம்ப அடிக்குது, ஏற்கனவே ஜலதோஷம் பிடிச்சிருக்குங்கிறீங்க. போயிட்டு வாங்க. எல்லாருமே அந்த சூப்பை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புனாங்க. அப்பா அந்த இடத்துக்கு ஒருத்தவன் வந்தான். ஏன்னப்பா, வரும்போதே இரும்பிக்கிட்டே வர? ஒரு நண்டு சூப்பு குடிச்சேன்னா உன் சளியெல்லாம் முறிஞ்சு போயிடும் பார்த்துக்க. ஒரு நண்டு சூப்பு தரை குடிச்சு பார்க்குறியா? சுவை நல்லா இருக்கும் கண்ணு. ஐயய்யா, என்ன முட்டாள் சொன்னாங்க இந்த நண்டு சூப்பை குடிச்சா சளியெல்லாம் போயிடும்னு? யார் இப்படிலாம் சொன்னது? யாராச்சும் சளிக்கு போய் நண்டு சூப்பை குடிச்சிட்டு உக்காந்துருந்தா அவ்வளோதான், கிழிஞ்சு போயிடும் பொழப்பு. எனக்கும் சளி பிடிச்சிருக்கு, ஆஸ்பத்திரி போகலான் தான் அந்த சைடு வந்தேன். மழை பெய்யவும் ஒதுங்கிறதுக்கு இடம் கிடையாது. இந்த ஓட்டு வீடு தூரமாக இருந்து பார்த்தப்ப தெரிஞ்சது. அதனால தான் இங்கே ஒதுக்கிக்கலாமான்னு கேட்கலான்ட்டு வந்தேன். ஏன்ப்பா, ரொம்ப சளி பிடிச்சிருக்கே, நண்டு சூப்பு குடிக்கிறான்னு கேட்டேன். உன் இஷ்டம், உனக்கு இதில் நம்பிக்கை இல்லைன்னா நீ குடிக்க வேணாம். நான் எந்த பதிலும் சொல்ல விரும்பலப்பா. நீ போய் ஒதுங்கி நின்றுக்க, மழை ரொம்ப பெய்யுது பாரு. நீ தான் இப்படி சொல்கிற. இந்த கிராம மக்கள் எல்லாருமே இந்த சூப்பை வாங்கி குடிக்கலாம் தான் அங்கேருந்து இங்கே வரைக்கும் வருவாங்க. இதோட மகிமை உனக்கு தெரியாதுப்பா. சரி சரி, நீ போ. எனக்கு அதை பற்றின மகிமையும் வேணாம், ஒன்றும் வேணாப்பா. நான் ஆஸ்பத்திரி போய் ஏதாவது மாத்திரை ஊசியை போட்டு சரி பண்ணிக்குவேன். இந்த சூப்பை குடிச்சிட்டு நான் நின்றுக்கிட்டே உக்காந்துருந்தேன்னா அவ்வளோதான், சளி என் உச்சந்தலை வரைக்கும் ஏறிக்கும் பார்த்துக்கங்க. எல்லாம் முட்டாளுக தான் இந்த சூப்பை குடிச்சிக்கிட்டு உக்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு அவனும் ஓரமாக போய் நின்றுக்கிட்டான். பாட்டிமா பாட்டிமா, இவளுக்கு ஜலதோஷம் ரொம்ப பிடிச்சிக்கிச்சு பாட்டிமா. ஒரு நண்டு சூப்பையும் ஒரு நண்டு பொரியலையும் போட்டு கொடுங்க, ரொம்ப ஆசைப்பட்டா. கவலைப்படாத கண்ணு, இந்த பாட்டிகிட்ட வந்துட்டேல. இந்த பாட்டி வைக்கிற நண்டு சூப்பை குடிச்சேன்னா உன்னோட சளியெல்லாம் தாராளமாக முறிஞ்சு போயிடும் பார்த்துக்க. நீ 2 நாளைக்குள்ளே நல்லாயிருவ. 2 நாள் மட்டும் இதை வாங்கி குடி. கட்டாயம் சளியெல்லாம் முறிஞ்சு போதா இல்லையான்னு மட்டும் பாரு. சில பேர் பணம் இருக்குன்னு திமிரில் போய் டாக்டரை பார்க்குறேன் அதை பார்க்குறேங்கிறாங்க. இதெல்லாம் நாட்டு வைத்தியம் சொன்னால் இங்கே யாருக்கு புரியுது? ஏமா, கொஞ்சம் இங்கே பாருங்க. உங்கள் எல்லாத்துக்கும் பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஜலதோஷம்னா போய் டாக்டரை பார்க்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு இந்த அம்மாட்ட வந்து நண்டு சூப்பை வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த கிராம மக்கள் எல்லாத்தையுமே ஏதாவது கீழ்ப்பாக்கத்துக்கு தான் அனுப்பணும் போல். யாருக்குமே ஒரு புத்தி கூட இல்லை இந்த சூப்பை வாங்கி குடிச்சிக்கிட்டு. அண்ணே, உங்களுக்கு இந்த சூப்போட அருமை என்ன தெரியும் சொல்லுங்க. இதை சளி பிடிச்சா 2 நாள் வாங்கி நீங்கள் குடிச்சு பாருங்க, தானா சளியெல்லாம் முறிஞ்சு போதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. எனக்கெல்லாம் எத்தனையோ தடவை சளி பிடிச்சி இந்த பாட்டிட்டு இந்த சூப்பு வாங்கி குடிச்சா தானா நின்று போயிடும். அதெல்லாம் உங்களுக்கு எங்கே புரிய போகுது? இப்போல்லாம் தொட்டதுக்கும் ஆஸ்பத்திரின்னு ஒன்றா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அங்கிள், இந்த சூப்பு உண்மையிலே உடம்புக்கு நல்லது. இதை குடிச்சிங்கன்னா சளியெல்லாம் நல்லா கேட்கும் பார்த்துக்கோங்க.
இதை குடிச்சிட்டு படுக்கிறனால தான் எனக்கு கொஞ்சம் சளியெல்லாம் குறைஞ்சிருக்கு. 2 நாளாக இதை குடிச்சா எல்லா சளியும் முறிஞ்சு போயிடும். என்னவா போங்க, இந்த மூட நம்பிக்கையிலலாம் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாதுப்பா. நான் போய் டாக்டர்கிட்டே மருந்து ஊசி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். இந்த சூப்பு வேணாம், ஒரு மண்ணு வேணாம், இதை முட்டாளுங்க வேணா குடிப்பாங்க. எப்பா மழை நின்றுச்சுல்ல, நான் கிளம்புறேன், இங்கே இருந்தால் நானும் பைத்தியமாயிருவேன். அந்த மாதிரி பேசிட்டு அங்கேருந்து மழை நின்னதுமே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டான். ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவனுக்கு ஜலதோஷம் இருக்குத அந்த டாக்டர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். தம்பி வாப்பா, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு நான் பார்க்குறேன். ஐயோ டாக்டர், 2 நாளாக ஜலதோஷம் பிடிச்சிக்கிச்சு டாக்டர். என்னால் ஒன்றும் முடியலை, இருமை வந்துக்கிட்டே இருக்கு. இந்த மழையில் வேற வர முடியாமல் வந்துக்கிட்டு இருந்தேன். கஷ்டப்பட்டு தான் இந்த ஆஸ்பத்திரிக்கே வந்தேன். ஜலதோஷம் பிடிச்சிருக்குன்னு சொல்கிற, இந்த மழையில் எதுக்காகப்பா வந்த? நாளைக்கு கூட வர வேண்டியதானே? இன்னைக்கு ஏதாவது உன்னால் முடிஞ்ச நாட்டு வைத்தியத்தை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கியிருக்க வேண்டியதானே? இதுக்கு ஏன் ஆஸ்பத்திரி வரைக்கும் வர்ற? அதை ஏன் டாக்டர் கேட்குறீங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி தான் வழியில் எல்லா கிறுக்குகளும் சொல்லிக்கிட்டு இருக்கு. அங்கே மழை பெய்யுதுன்னு ஒரு இடத்துல ஒதுங்கினேன். அங்கே பார்த்தா ஒரு கிளவி அந்த ஒரு நண்டு சூப்புன்னு ஒன்று போட்டு வச்சிருந்துச்சு. அந்த நண்டு சூப்பை வாங்கி குடிச்சா உன் சளியெல்லாம் முறிஞ்சு போயிடும், இதை வாங்கி குடி, எதுக்கு தொட்டதுக்கும் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன்னு கேட்குது அந்த கிளவி. நான் அதெல்லாம் நம்புவேனா? நான் ஊசியை போட்டு மாத்திரையை சாப்பிட்டாலும் எனக்கு சரியாயிரும்னு வந்துட்டேன். அவங்க சொல்கிறது என்ன தப்பு இருக்குது? அது உண்மைதான். நண்டு ரசம் சாப்பிட்டா உண்மையிலே நம்ம நெஞ்சு சளியெல்லாம் நல்லா கேட்கும்பா. நீ அதை வாங்கி 2 நாள் குடித்தாலே உன் சளியெல்லாம் அருந்துரும். ரொம்ப முடியாத பட்சத்துக்கு வேணா ஆஸ்பத்திரிக்கு வா. இந்த மாதிரி சாதாரண பிரச்சனைனா உன்னோட வீட்லேயே அந்த பாட்டி சொன்னாங்க பார்த்தியா, அந்த மாதிரி நண்டு சூப்பை வச்சு குடி. அந்த பாட்டி சொன்னது உண்மைதான். அந்த நண்டில் அவ்வளோ மகிமை இருக்குது தெரியுமா? அப்படியா டாக்டர்? நான் போய் அவங்கள தப்பாக பேசிட்டு வந்துட்டேனே. இதெல்லாம் மூட நம்பிக்கை, நீயா போய் சொல்லி விற்கிறேன்லாம் பேசிட்டு வந்துட்டேன். நானும் நாளையிலேருந்து அந்த நண்டு சூப்பெல்லாம் வாங்கி குடிக்கிறேன் டாக்டர். அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுறேன் என்ன? அடுத்த நாள் அந்த பாட்டிகிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த நண்டு சூப்பை குடிக்கலாங்கிறதுக்காக அவன் கிளம்பி வந்தான். பாட்டி பாட்டி, என்னை மன்னிச்சிருங்க பாட்டி. நான் உங்களை தப்பாக நேற்று பேசிட்டேன். இந்த நண்டு சூப்பில் அவ்வளோ மகிமை இருக்குன்னு அந்த டாக்டர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. எனக்கும் நண்டு சூப்பு கொடுக்குறீங்களா? நான் தான் நேற்றே சொன்னேன்லப்பா, இந்த நண்டு சூப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு. நீ தான் இது மூட நம்பிக்கை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புனேன். இப்போ அந்த டாக்டர் சொன்னதுமே உனக்கு புரிஞ்சிருச்சு பார்த்தியா? நான் சொன்னேன்ல, இது நெஞ்சு சளிக்கு ரொம்ப நல்லது. உனக்கு நெஞ்சு சளி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த நண்டு சூப்பை குடிச்சேன்னா தானாக அருந்து போயிடும் பார்த்துக்க. ஆமாம் பாட்டி, டாக்டரும் அதை தான் சொன்னாங்க. ரொம்ப முடியாத பட்சத்துக்கே ஆஸ்பத்திரிக்கு வா, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வீட்டு வைத்தியம் பார்த்தாலே உன்னோட சளியெல்லாம் சரியாயிரும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சூப்பெல்லாம் வச்சு குடிச்சா சளி நல்லா முறியும்னு சொன்னாங்க. ஏங்கண்ணே, நேற்று நாங்களும் அதை தானே சொன்னோம். நீங்கள் தான் என்னென்னமோ சொல்லி பில்டப் பண்ணிட்டு போனீங்க. அதுலேருந்து அந்த பாட்டியோட நண்டு சூப்பை வாங்கி எல்லாருமே குடிக்க ஆரம்பித்தாங்க. இந்த கதையில் ஒரு சின்ன கேள்வி. அந்த சூப் கப்பு மொத்தம் எத்தனை கப் இருக்குன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.